நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். இருந்த போதிலும் இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடம் சென்று விட்டார். 3ஆம் இடம் சென்று விட்டார். 7.5 சனி வேறு இருக்குது. இப்போது இது வரைக்கும் நல்ல ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் இருந்து வந்தது, குடும்பத்தில் நிம்மதி இருந்தது. இப்போ 3ஆம் இடம் போயிடுச்சுன்னு வருத்தப்படுவீங்க. குரு 3ஆம் இடம் சென்றாலும் பார்க்கும் இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வதால் அவர் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை இருக்குது. அதாவது உங்களுக்கு துலாத்தை பார்க்குறார். அடுத்தது 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 11ஆம் இடம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது மிக மிக சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அதாவது 2ஆம் இடத்துலேருந்து வந்த குரு பகவான் நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தாரு. இப்போ 11ஆம் இடத்துலையும் அதே குரு பார்வை இருக்கிறதால உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும். இந்த கும்பராசிக்கு ஓராண்டு காலம் சுமார் அவர் அங்கே இருப்பார் குரு பகவான். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்ல தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். தொழில் நல்லா போகுதுன்னு சொன்னால் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லை தொழிலை விரிவாக்கமோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இப்படி பண்ணக்கூடிய அமைப்பு பண்ணால் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மொத்தத்தில் தொட்டது தொடங்க போகிறது. அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக அப்படின்னு சொன்னால் திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் சொந்த தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்ருப்பீங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த தொழில் மிக சிறப்பாக செல்லும். நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னா நீங்கள் போகிற இடம்லாம் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். ஆதரவுனா உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களால ஆன உதவி உங்களுக்கு செய்வாங்க. அதுதான் 7ஆம் இடம். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடோ உள்நாடோ எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர், இப்படி எம்பிஏ உயர் படிப்பு வெளிநாடு போய் படித்தாலும் சரி, இல்லை உள்நாட்டிலே படிக்க வச்சாலும் சரி, கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பாத்தியமோ இல்லை உயர்கல்வியோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணுவீங்க.
இல்லை நான் எதுக்குமே போகலைங்க, ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு பேரில் நான் வெளிநாடு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்தோஷமான ஒரு நிலை உங்களுக்கு. பாருங்கள், தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதனால் வரைக்கும் தந்தை உங்களுக்கு உங்கள் பூர்வீக சொத்து தரலை, இதை உங்களுக்கு ஏதோ இருக்கிற ரொக்கமோ நகையோ அவர் பிரித்து கொடுக்கல அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டம் அவர் யோகமாக உங்களுக்கு பாக்கியமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும், அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டிருக்கும், அதாவது டைவர்ஸோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாகி முதல் திருமணம் முடிவுக்கு வந்திருக்கும். இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வசந்த காலம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை முடிப்பாங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. உங்கள் கூட பிறந்தவங்க மூத்தவங்க இருந்தால் அவங்களால அனுகூலம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசிக்கு மொத்தத்தில் இந்த ஜூன் மாத கிரகங்கள் ரொம்ப அமக்கலமான ஒரு பலனை தரப்போகிறது. ஏன்னா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்ள சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இடுங்க, குறை ஒன்றும் இல்லை. இந்த 3ஆம் இடத்துல ராகு மட்டும் இருந்து உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் பயங்கர பிரச்சனை, டஃபிங் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ குரு சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் கூட உங்கள் சகோதரிகள் கூட உங்களுக்கு வரப்போவ, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக வர கொஞ்சம் அவங்களால அனுகூலம், உங்களால் அவங்களுக்கு ஆதாயம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. படிக்கும் பிள்ளைகள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இப்படி சொல்லக்கூடிய நிலையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை, கல்வியாளர்களும் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்துல 15 நாள், 5ஆம் இடத்துல 15 நாள் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலன் தருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. 5 புதன் 5 ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூரியனும் அங்கே போகிறார் 15 நாளுக்கு பிறகு. அப்போது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி தான் மறுபடியும் இண்டிகேட் பண்ணுறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அவங்களுக்கு என்ன கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். தாய் வழி சொந்தங்கள் பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம் இல்லை, செலவுகள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். அதையே இப்போ அதாவது வாகனங்களையே வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும், கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். மற்றபடி
6ல் சுக்கிரன் இருக்கிறதால பெண்கள், அதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஆண்களாக இருப்பின் பெண்களிடத்திலும், பெண்களாக இருப்பின் ஆண்களிடத்திலும் கொஞ்சம் பழகுவதில், பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள், அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி திருமணம், கும்பராசி அன்பர்களுக்கு, திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இனிதாக பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமே இந்த ஜூன் மாத காலகட்டம். மற்றபடி 9ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இது அமையப்போகிறது. ஒரே ஒரு மைனஸ் இந்த கும்பராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தை, கும்பத்தில் இருக்கிற சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10 தொழில் ஸ்தானமாச்சே, உத்தியோகஸ்தானமாச்சே, அங்கே போய் சனி பார்க்குறாரு. அப்போ எங்களுக்கு மைனஸ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது 10ஆம் இடம் கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படும். மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகத் தரப்பில் என்ன சொல்லுகிறார்களோ அதைப்படி நீங்கள் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சி வேலை பார்த்தீங்கன்னா தான் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் எச்சரிக்கையோடு வேலை பார்த்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவப்பெயர் எதுவும் ஏற்படாது. சொந்த தொழில் பண்ணுறவங்க அவங்களும் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் லெபோரியஸாக இருக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. இந்த கும்பராசிக்கு 25, 26, 27 சந்திராசிரம நாட்களாக வரும்பொழுது அந்த 3 நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் நன்றாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.